நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, மணி சொல்லிக்கின்ற பொழுது நீங்கள் திருப்பி ஒரு கேள்வி கேட்டுக்கிட்டே இருந்தீங்க சார். மணி ரொம்ப கிளவராக அதை தவிர்த்தாரா அல்லது இயல்பாக நடந்துச்சான்னு தெரியல. ஐவரணியில் யாருன்னீங்க, அப்புறமா சொல்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு 3 பேர் பேரை சொன்னார். அந்த ஐவரணியில் எடப்பாடி பழனிசாமி இருந்தாரா இல்லையா? அவர் பேரை ஏன் தவிர்க்க வேண்டும் அல்லது சொல்லாமல் போகணும் அப்படிங்கிற கேள்வி எனக்கு இருக்குது. சரி, பழனிசாமி அமைச்சர் பதவி நீக்கப்பட்ட பிறகு அந்த ஐவரணியில் இவரை கொண்டு வந்து சேர்த்தாங்க. எடப்பாடி பழனிசாமி வந்து உள்ளே வந்தார். 2 கேள்வி எனக்கு. இப்போ அந்த ஐவரணியின் மீது அதிருப்தியில் இருந்தார் அப்படின்னா, ஜெயலலிதா அதிருப்தியில் இருந்தாங்க அப்படின்னா, அது இன்க்ளூடிங் யார் மேலேயும் தான், எடப்பாடி பழனிசாமியின் மீதும் தான் அப்படிங்கிறத ஒன்று சொல்லிட்டு, இந்த ஒட்டுமொத்த விவகாரத்தையும் நான் 2ஆக பார்க்குறேன் சார். அதுக்கு முன்பாக இன்னைக்கு செங்கோட்டையனுடைய பேட்டியில் எனக்கு தோன்ற ஒரு கருத்து, ரொம்ப கலோக்கியல் ஸ்லாங்கில் சொல்கிறேன், தவறாக இருக்காது நம்புகிறேன், தவறாக இருந்தால் மன்னிக்கணும். இதுக்கு பருத்தி மூட்டை குடன்லேயே இருந்திருக்கலாம் அப்படின்னு ஒரு காமெடி உண்டு. அதுதான் எனக்கு தோணுச்சு. ஏன்னா அப்படி சொல்கிறீங்க, 1/2 மணி நேரமாக 20 நிமிஷமாக தம் கட்டி பேசுகிறார் சார். கடைசியாக சிம்பிளாக முடிச்சார். என்ன சொன்னார்னா, ஆனால் யாரையெல்லாம் சேர்த்துக்கொள்ள வேண்டும் என்று முடிவு செய்ய வேண்டும், அதுக்கு நான் கட்டுப்படுறேன்ட்டார். நீங்கள் அடுத்த வரை பார்த்தீங்கன்னா அது நான் ஏற்றுக்கிறேங்கிறாரு சார். பொதுச் செயலாளர் தான் முடிவு பண்ணும், அவங்க நான் ஏத்துக்கிறேன்னு சொல்லிட்டீங்கன்னா அதுக்கு எதுக்கு இத்தனை பேர் கூட்டி வச்சு இன்னொன்னு வைக்கிறாரு? அவர் அப்படி முடிவெடுக்கவில்லை என்றால் அந்த முடிவை எடுக்க வேண்டிய இடத்திற்கு நாங்க வருவேன். இந்த 2ல ஏதாவது ஒன்று தானே சார் இருக்கணும். நீங்க அப்ப இந்த வார்த்தையை பயன்படுத்திக்க கூடாது. இல்ல, பொதுச் செயலாளர் முடிவெடுக்கணுங்கிற வார்த்தையும் பொதுச் செயலாளர் முடிவெடுக்கிறது தான் சரி, அது நான் உடன்படுறேன் ஒத்துக்கிறேங்கிற வார்த்தையே உங்க வாயிலிருந்து ஏன் வந்துச்சு? அது எனக்கு புரியவே இல்லை. சரி, அப்படி ஒத்துக்கிட்டீங்கன்னா எதுக்கு இவ்வளவு பெரிய பிரஸ் மீட் அப்படிங்கிறது அடுத்த கேள்வி. அடுத்த இந்த ஒட்டுமொத்த வேலை திட்டத்திற்கு பின்னால் பாஜக இருப்பதாகத்தான் நான் மீண்டும் வந்து விமர்சன பார்வையை வச்சுக்கிறேன். அப்படி ஒரு பார்வையை வைக்க முடியாதுங்கிறாரு பெருமாள் மணி. இல்ல, அதுக்கு நான் காரணம் சொல்றேன். ஏன் பாஜக இதற்கு பின்னால் இருக்குங்கிறதுக்கான காரணம், நீங்க நிர்மலா சீதாராமனை போய் பார்த்தது அது ஒரு புள்ளியா நினைச்சுக்கலாம். அவர் சொன்ன மாதிரி புள்ளிகளிலிருந்தே நம்ம இணைப்போம். இன்றைக்கு ஒரு தனியார் தொலைக்காட்சிக்கு குருமூர்த்தி அவர்கள் பேட்டி கொடுத்திருக்கார் சார். இந்த பிரச்சனையை பாஜக மத்தியஸ்தம் செய்து இந்த பிரச்சனையை சரி செய்யும், அதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்குங்கிறார். 8 மாதங்களில் தமிழக அரசியலில் மிகப்பெரிய மாற்றம் கொண்டு வர வேண்டும் என்பதில் பாஜக உறுதியாக இருக்கிறது. அதோட அடுத்த வார்த்தை சார், தமிழ்நாட்டின் அரசியலை பொறுத்தளவில் அமித்ஷாவின் யுக்தி முடிவுகள் தான் இறுதி என்பது யதார்த்தமான உண்மை. இப்போ இந்த பிரச்சனையில் பாஜக மத்தியஸ்தம் செய்யும்னு சொன்னாலே உங்களுக்கு இதில் மத்தியஸ்தம் செய்யறதுக்கு என்ன வேலை இருக்கு? இப்போ நான் இப்படி நம்புறேன், நிச்சயமாக பாஜகவினுடைய செயல் திட்டத்தை என்னுடைய அணிய அருமை சகோதரர் பெருமாள் மணியை விட குருமூர்த்தி நல்லா தெரிஞ்சு வச்சிருப்பார் நான் நம்புறேன். அப்போ பெருமாள் மணியினுடைய வார்த்தையை விட குருமூர்த்தியினுடைய வார்த்தை இன்னும் கொஞ்சம் அத்தன்டிக்கா இருக்கும் நான் நம்புறேன். அப்போ மத்தியஸ்தம் செய்ய போகுது. இப்போ பாஜகவுடைய நோக்கம் என்ன, பாஜக ஏன் இதை செய்யுது அப்படிங்கிற அடுத்த கேள்வி வந்தா, வெற்றிக்கான இலக்கை நோக்கி போகும்போது எல்லாத்தையும் சேர்த்துக்கிறது நல்லதுன்னு நினைக்கலாம்ல? இல்லை சார், எல்லாத்தையும் கண்டிப்பாக சேர்த்துக்கணும். நான் இப்படி பார்க்குற நேர்கள் மனசாட்சியோட திங்க் பண்ணட்டும். அமித்ஷாவும் மரியாதைக்குரிய நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் மிக உறுதியாக எடப்பாடி பழனிசாமிக்கு ஆணையிட்டு கட்டளையிட்டு, இந்த பாருங்க இப்படியே போச்சுன்னா திமுக தான் மீண்டும் ஆட்சிக்கு வரும், அதனால எல்லாரையும் நீங்கள் உள்ளே சேர்க்குறீங்க, இதை செய்யலை அப்படின்னு சொன்னால் அப்புறம் இடி இருக்குது, சிபிஐ இருக்குது, வருமான வரித்துறை இருக்குது, ரெட்டலை வேற அங்கே கேஸ் இன்னும் சிக்கலில் இருக்குது, இதெல்லாத்தையும் யோசிக்குங்கன்னு சொன்னால் அதை எல்லாத்தையும் தாண்டி மறுத்து மிகுந்த துணிச்சலோடு நீங்கள் முடிஞ்சதை பார்த்துங்க, நான் சிறை சென்றாலும் பரவாயில்லைன்னு சொல்லக்கூடிய அளவிற்கு எடப்பாடி பழனிசாமி அவ்வளவு ஒரு மக்களின் மனம் கவர்ந்த எம்ஜிஆர் மாதிரி ஜெயலலிதா மாதிரியான ஒரு ஆளுமை மிக தலைவர். 2021 உங்களுக்கு நினைவூட்டுற 2021 அமித்ஷா அவர்கள் எத்தனை எண்ணிக்கையை சொன்னாரு, திரு எடப்பாடி பழனிசாமி எவ்வளவு எண்ணிக்கை கொடுத்தாரு சொல்லுங்க சார்? அவங்க கேட்டதுல 3ல 1 பங்கு தானே சார் கொடுத்தாரு. எத்தனை சார் ஓட் பர்சன்டேஜ்? 2.21% வச்சிருக்கிற கட்சிக்கு சார் 4.5% இல்ல, நீங்க சொல்லக்கூடிய நெருக்கடிகள் இருக்குன்னா ரைட் ட்ரையல் அவங்க அந்த எண்ணிக்கை அதிகம்ங்கற சார், அது அதிகமா தான் கொடுத்தாங்க சார். அவங்க எண்ணிக்கையை ரைட் ட்ரையல் எடுத்துட்டு போறாங்க, அது அதிகமா தான் கொடுத்திருக்காங்க. 2 அவங்க எண்ணிக்கை அதிகமா வாங்குனாலும் அது வெற்றி. அப்ப இதுல இன்னொரு முரண் வருது செந்தில், நீங்க சொல்றதுலயே அப்படி அவரை வந்து இவங்கள எல்லா ஏஜென்சியும் பயன்படுத்தி மிரட்ட முடியும்னா எதுக்கு செங்கோட்டையன்? அதுக்கு தான் அதை தான் சொல்லுவாங்க. இப்போ என்னன்னா மிரட்ட முடியும், மிரட்டினால் இவர் பணியத்தான் செய்வார். அப்போ பாஜக என்ன ரூட் எடுக்கிறாங்கன்னா, பாஜகவுடைய செயல் திட்டம் என்பது நாளா கழிச்சு வர தேர்தல் ஆட்சி பிடிக்கிறதா இல்லை. அவங்க 25 வருஷம் கழிச்சு யோசிப்பாங்க ஒரு ஸ்டேட்டை, இன்னும் 5 வருஷம் கழிச்சு, அதுக்கு அடுத்து 5 வருஷம் கழிச்சு, ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒரு வேலை திட்டம் வச்சிருக்காங்க. அவர்களை பொறுத்தளவில் தமிழ்நாட்டில் 2 வேலை திட்டம் சார். ஒன்று, திமுகவிற்கு செல்லக்கூடிய இஸ்லாமிய கிறிஸ்தவ சிறுபான்மை வாக்குகளை ஒரு பக்கம் விஜய் பக்கம் தள்ளி திமுகவை சற்றே அதனுடைய வெற்றியை தடுப்பது அல்லது கொஞ்சம் அதனுடைய வெற்றியினுடைய எண்ணிக்கையை குறைப்பது. இன்னொரு பக்கம் எப்படி பார்த்தாலும் திமுகவுக்கு தான் உறுதியாக ஓட்டு போடணுங்கிற மனநிலையில் இருக்கிறவன் ஒருபோதும் பாஜகவுக்கு ஓட்டு போட மாட்டான். ஆனால் அதிமுகவிற்கு வாக்களித்து பழகியவர்கள் பாஜகவிற்கு வாக்களிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று பாஜக நம்புகிறது. அப்போ
இந்த வெற்றிடத்தை பயன்படுத்தணும். இது எப்போ பயன்படுத்த முடியும்? அதிமுக பலவீனப்பட்டால் மட்டும்தான் பயன்படுத்த முடியும். அப்போ அதிமுகவை பலவீனப்படுத்த வேண்டும் என்பதுதான் பாஜகவின் திட்டம். அதிமுகவை பலவீனப்படுத்துவதற்கான பாஜகவின் திட்டத்திற்கு தெரிந்தே துணை போகிறார் எடப்பாடி பழனிசாமி அப்படிங்கிறதா என்னுடைய குற்றச்சாட்டு, என்னுடைய வாதம். இல்ல எப்படி அது இப்ப இவங்களுடைய எதிர்ப்புகள் எல்லாம் அவர் இதுவரைக்கும் நின்று எதிர்கொண்டுட்டு தானே இருக்கிறார் சார். எதிர்ப்புகள் எல்லாம் எதிர்கொண்டது இல்லை சார். இது மொத்தமாவே டிராமாங்கிறேன். நான் என்ன சொல்றேன், திருப்பி இது எல்லாமே பாஜகவுடைய டிசைன்கிறேன். ஏன்னா நீங்க செங்கோட்டையன் இப்ப வெளியில போகணும், கொங்கு மண்டலத்தை கொஞ்சம் அதிமுக பலவீனப்படுத்தணும். ஏற்கனவே டிடி வெளியில இருக்காரு. ஒரு லாஜிக் இருக்குதுல, நீங்க திரு அண்ணாமலையை மாநில தலைவர் பொறுப்புல இருந்து நீக்கிட்டு கூட்டணிக்காக திரு எடப்பாடி பழனிசாமி வச்ச டிமாண்ட்னு அவங்க சொல்றது தெரியாது, இதெல்லாம் பேசப்படுற விஷயம். அதுக்கான ஒரு இடத்தோட பாஜக அணுகுகிறது என்றால் அவங்க அப்போ வந்து எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாரோ அதன் அடிப்படையில் நம்ம செயல்படுவோன்ற செயல் திட்டத்தில் இருக்காங்கன்னு தான் பார்க்க முடியும். அதே கொங்கு மண்டலம் இன்னும் சொல்ல போனா ரொம்ப வைப்ரண்டா இருந்தார் அண்ணாமலை, அவரால் வாக்குகள் வந்துச்சு, இன்னைக்கு என்ன ஆகும்னு கேள்வி எழுப்புறாங்க. அண்ணாமலையை எடப்பாடி பழனிசாமி டிமாண்ட் பண்ணதுனால தான் பாஜக நீக்கிச்சு அப்படின்னு நினைச்சா அதுல எனக்கு மாற்று கருத்து இருக்கு. ஏன்னா அதுதான் உண்மை என்று எடுத்துக்கொண்டால் இப்ப சமீபத்தில் நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்துக்கு அண்ணாமலைக்கு அழைப்பு வந்துச்சா வரலையாங்கிற சர்ச்சைலாம் எழுதிச்சு. அண்ணாமலைக்கு எதிராக நிர்மலா சீதாராமன் கடும் எச்சரிக்கையை கொடுத்தார் அப்படிங்கிற செய்தியில் ஊடகங்கள் வந்துச்சு. அண்ணாமலை மீது புகார் சொல்லத்தான் இங்க இருக்கக்கூடிய பாஜக தலைவர்கள் அத்தனை பேரும் கிளம்பி போனாங்கிற குற்றச்சாட்டுலாம் வந்துச்சு. சோ இது எல்லாமே இருக்குது. அண்ணாமலையினுடைய விவகாரம் என்பது தனி. அது இவங்க சொல்லிக்கிட்டது. இது ஒரு நீங்க மேற்கு மண்டலம் அங்க வந்து வலுவான செல்வாக்கான மனிதர் அப்படின்னு திரு செங்கோட்டையன் சொன்னா அதை விட கூடுதலா இன்னும் பரவலான செல்வாக்கோடு இருந்தவர்கள் எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு தானே அவங்க கூட்டணிக்கு போறாங்கன்ற. யாரை ஒதுக்கி வச்சுட்டு? அண்ணாமலைக்கு சொல்றேன். அண்ணாமலை செல்வாக்கான மனிதர் அரவக்குறிச்சியில ஜெயிச்சிருக்கணுமே, அரவக்குறிச்சியில ஜெயிக்கலையே. கடைசி தேர்தலில் பாஜக பெற்ற வாக்கு சதவீதம் என்ன? நீங்க 2014 பாஜக ஓட் பர்சன்டேஜ் 5.56. வெறும் 9 தொகுதியில் போட்டிட்டு நீங்க 23 தொகுதியில் போட்டிட்டு 11% வாங்கியிருக்கீங்க. அப்ப நீங்க நியாயமா 18% வாங்கியிருக்கணும். அப்ப அண்ணாமலையால கட்சி வளரல. செங்கோட்டையனுடைய வியூகம் என்னவா இருக்கு நினைக்கிறீங்க? 10 நாள் கெடுன்றாரு, என்ன செய்ய போறாரு? ஓகே, 10 நாள் கெடு கிட்டத்தட்ட. இப்ப செங்கோட்டையன் நிச்சயமாக ஏக்நாத் ஷிண்டேவாக முடியாது. செங்கோட்டையன் இன்னொரு ஓபிஎஸ் ஆவதற்கான வாய்ப்புகள் தான் அதிகம். நிச்சயமாக ஒருபோதும் செங்கோட்டையனுடைய இந்த கோரிக்கையை எடப்பாடி பழனிசாமி ஏற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பே கிடையாது. அப்போ ஆப்வியஸ்லி செங்கோட்டையன் அடுத்து என்ன வரணும்? பட்டத்திலேருந்து கிரவுண்ட்லேருந்து வெளியே வரக்கூடிய ஒரு இடம் தான் தள்ளப்படும். இப்போ செங்கோட்டையன் ஒரு க்ளூ கொடுத்தார் இன்னைக்கு பேசுகின்ற பொழுது. நாங்கள் எல்லோரும் ஓரணியில் திரள வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர்களோடு நாங்கள் ஒருங்கிணைந்து செயல்படுவோங்கிறார். அப்ப யாரோட எல்லாம்? திருமதி வி கே சசிகலா அவர்கள், திரு டிடி தினகரன் அவர்கள். இன்னமும் எனக்கு என்ன தோணுதுன்னா, அவர் டிடிவியை உள்ள சேர்த்துக்கணுங்கிறது கூட அவருக்கு பெரிய ஒரு விருப்பத்தோட சொல்ற மாதிரி தெரியல. அவர் ஏதோ ஒரு இடத்துல திருமதி வி கே சசிகலாவை மீன் பண்ணி பேசுற மாதிரி தான் தெரியுது. அதனால ஒரு வார்த்தை பண்றாரு, எல்லாரும் சேர்க்காட்டாலும் பரவாயில்ல அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வர்றாரு. இவர் நிச்சயமாக எடப்பாடி பழனிசாமி இந்த கோரிக்கையை ஏற்றுக்கொள்ள போவதில்லை. ஏன்னா காரணம், இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி மட்டும்தான் ரியாக்ட் பண்ணியிருக்காரு. இதுக்கு 6 பேர் சந்தித்ததாக சொல்வது பச்சை பொய். 3 வாட்டி சொல்றாரு பச்சை பொய், பச்சை பொய், பச்சை பொய்ட்டாரு. இப்ப என்னோட கேள்வி சார், 6 பேர் சந்திச்சதாக அவர் சொன்ன எஸ்பி வேலுமணியோ ஏற்கனவே சொன்னது தானே, அது இன்னைக்கே சொன்னாரு, திருப்பியும் அதே தான் சொல்றாரு. அதே தான் சார். நீங்க ஏற்கனவே சொன்னதுன்னு எடுத்துக்கிட்டா கூட சார், ஏற்கனவே அதை சொன்னார் பத்திரிகை சந்திப்புல, ஏற்கனவே சொன்னதுன்னு எடுத்துக்கிட்டீங்கனாலும் அது இந்த கேள்விக்கான பதில் தானே. இப்ப நான் என்ன சொல்றேன், இப்ப அதன் பிறகு இப்ப இன்னைக்கு யார் சொன்ன பிறகு, செங்கோட்டையன் சொன்ன பிறகு இந்த நிமிடம் வரைக்கும் வேலுமணியோ தங்கமணியோ என்ன செய்யல? இல்லங்க நாங்க போய் பார்க்கலன்னு சொல்லணும். அப்ப என்னோட கேள்வி இப்ப என்னன்னா, வேலுமணியும் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக மறுக்காம இருக்காங்கிறதே வேலுமணி யாருக்கு எதிராக இருக்கிறாங்கன்னு அர்த்தம். எடப்பாடி பழனிசாமியோட எண்ண ஓட்டத்திற்கும் மனநிலைக்கும் எதிராகத்தான் வேலுமணியும் இருக்கிறார், தங்கமணியும் இருக்கிறார். அப்ப கட்சிக்குள்ள இன்னும் பெரிய பிளவுகள் அதிகரிக்க கூடும். அந்த பிளவுகள் அதிகரிக்கப்பட வேண்டும் என்பது பாஜகவின் விருப்பம். அந்த விருப்பத்தை திரு எடப்பாடி பழனிசாமி அப்ப விரும்புவாரா? அவர் அதுக்கு எதிராக தானே இருப்பாரு. எதிராக இருக்க மாட்டாருங்கிறேன். நீங்க அவர் இல்ல சார், 2 அக்யூசேஷன் அவர் மேல வைக்கிறீங்க. அவர் யாரையும் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார், அவர் தலைமைக்கு எந்த சிக்கலும் வரக்கூடாது நினைக்கிறாரு அப்படினு சொல்றாங்க. நான் திருப்பி சொல்றேன், எல்லோரையும் ஏற்றுக்கொண்டு ஓரணியில் திரண்டால் அதிமுக பலம் பெறும் சார். அது எல்லாருக்கும் தெரிஞ்ச பெரிய ராக்கெட் சயின்ஸ், எல்லாருக்கும் தெரிஞ்சது. அப்ப அதிமுக பலம் பெறணும். ஆர்குமெண்டே முதல்ல சரியான நம்ம சீனிவாசன்ட்ட கேட்டு வரேன். என்ன தொடர்ந்து எல்லாரும் சொல்றீங்க, அப்ப எல்லோரும் ஒன்னு சேரணும் அப்படிங்கறதுல பாஜக உறுதியா இருக்குன்னு வச்சுக்கோங்க. எடப்பாடி திமுக வேண்டாங்கிற டோன்ல பாஜக உறுதியா இருந்துச்சுன்னா, அந்த உறுதித்தன்மையை மீறி எல்லோரையும் ஓரணியில் சேர்ப்பதற்கு எடப்பாடி பழனிசாமியால் தயக்கம் தெரிவிக்க முடியுமா, உறுதி காட்ட முடியுமாங்கிறதா என்னுடைய டவுட். சரி, பேசலாம் திரு ஸ்ரீனிவாசன். இன்னைக்கு செங்கோட்டையன் அவர்கள் பேசிய பிறகு எந்த எதிர்வினையும் இல்லாமல் இருக்குங்கிறதே, அந்த மன ஓட்டத்தில் மற்றவர்களும் இருக்கிறாங்க, அந்த 6 பேர்ல 5 பேர் இருக்காங்கன்னு பார்க்க வேண்டியிருக்குங்கிறாரு திரு செந்தில். அப்படிதான் பார்க்க வேண்டியிருக்கா? ஸ்ரீனிவாசன், ஓகே, நம்ம பேசலாம். ஷியாம் சார், இது வந்து அவ்வளவு எளிதாக பண்ண முடியுமா சார்? பாஜகன்னு நம்ம எப்படி வைக்க முடியும்? ஒரு பாஜக குரல் அப்படின்னு சொல்லப்படுறது இருக்கு இல்லையா, அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது அப்படி தான் வராரா? திரு செங்கோட்டையன் குரல் அப்படி தான் இருக்கா?
இல்லை 2017 இருந்து அவங்க மத்தியஸ்தம் பண்ணிகிட்டே இருந்தாங்கல்ல. திரும்ப சசிகலா அவர்கள் முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்ட போது உடனடியாக வந்து வித்யாசாகர் ராவ் இன்னைக்கு கூட்டணியில் இருக்கிற ஒரு கட்சி எடப்பாடி பழனிசாமிய தலைமையை பலவீனப்படுத்த விரும்புமா? அது கேட்கிறேன் நான். லாங் டேர்ம் பிளான். ஏன்னா அவங்களுக்கு இன்னைக்கு பிரதான எண்ணம், முதன்மையான நோக்கம்ங்கிறது அவங்க சொல்றது, தொடர்ச்சியா சொல்லிட்டே இருக்கிறது, இங்க இருக்கக்கூடிய திமுக ஆட்சியை வீழ்த்துவது அப்படிங்கிறது அவங்க சொல்லிட்டே இருக்கிறாங்க. எங்களுக்கு ஒரு பெரிய சேலஞ்சா இருக்கு, இந்தியா முழுக்க இதுதான் இருக்குன்னா அதை மாற்றணும் முயற்சி பண்றாங்க. இப்ப அந்த இடத்துல இவரை பலவீனப்படுத்துறதுங்கிறது அவங்க கூட்டணிக்கும் பலவீனம் தானே இல்லையா? லாங் டேர்ம் பிளானா இருந்தா 2026 முக்கியம் இல்லை, அதற்கடுத்த தேர்தல் நினைச்சாங்கன்னா, ஏன்னா அது வந்து உண்மையிலேயே நம்ம வந்து நிகழ்வுகளை வச்சு யூகிக்கிறது தாங்க. பாரதிய ஜனதாவின் திட்டங்கிறது நிகழ்வுகளை வச்சு யூகிக்கிறோம். குருமூர்த்தி மாதிரியானவர்கள் அவர்கள் சொல்கிறத வச்சு நம்ம யூகிக்கிறோம். ஆனா நீங்க இப்படி பாருங்க, இப்போ ஓபிஎஸ் அவர்கள் 2016 தேர்தல் ஜெயலலிதா வந்து அவரை விரும்பவில்லை. கோயம்புத்தூர் ஏர்போர்ட் வீடியோ நம்ம போட்டது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். ஓபிஎஸ் மட்டும் தன்னந்தனியா வந்து கோயம்புத்தூர்ல இறங்குவார் தேர்தல் டைம். ஆமா, அவர் வரவேற்க கூட யாருமே போகல, ஏன்னா மேலிடத்துல இருந்து கட்டளை. அதற்கு பிறகு இன்னொரு தொலைக்காட்சி, நீங்க நெறியாளுகையா இல்ல செந்திலான்னு எனக்கு சந்தேகம், நயனா நாகேந்திரா கலந்துக்கிட்டாரு. அதுல நான் தான் பண்ணேன், நீங்க பண்ணீங்க. அப்ப அதுலயே இதே கருத்துக்களை அவர் பிரதிபலித்தாரு. எதுக்காக நான் இதை சொல்றேங்க, பாரதிய ஜனதா அதிமுகவோடு நெருக்கம் காட்டுவதுன்னா இன்னைக்கு செங்கோட்டையன் ஒரு ஹிண்ட் கொடுக்கிறாரு. திராவிட இயக்க சிந்தனையாளர்கள் அம்மாவுக்கு ஆன்மீகவாதிகளும் இருந்தாங்கன்றார். இன்னைக்கு அவர் பேசும்போது சொன்னார். ஆமா, அதாவது திராவிட இயக்க சிந்தனையாளர்கள் மட்டும் ஜெயலலிதா அம்மாவை ஆதரிக்கல, ஆன்மீகவாதிகளும். உண்மை, சாப்பிட்டு இந்துத்துவ ஓட்டு ஜெயலலிதா அவர்களுக்கு இருந்ததுங்கிறத நம்ம தொடர்ந்து அது நீங்க வந்து அது வரைக்கும் பாஜகவுக்கு அந்த வாக்கு போகாமலே இருந்துச்சு அப்படிங்கிற பார்வையும் முன்வைக்கப்படும் அவங்க இருந்த வரைக்கும். கண்டிப்பாக. அப்ப பாரதிய ஜனதா வருவதை வந்து தடுத்தவர்களில் ஜெயலலிதாவோட அந்த மோடியா லேடியால ஆரம்பிச்சு இது வரைக்கும் அது முக்கியம்தான். அப்ப இப்போ வந்து அந்த ஆன்மீகவாதிகள் ஓட்டு வந்து பாரதிய ஜனதாவே எடுத்துக்கிடுச்சு. இப்ப அதுக்கு அடுத்தாப்புல யார் ஓட்டு எடுக்க முடியும்? அதிமுக ஓட்டு தானே எடுக்க முடியும். அந்த இடம் தான் வந்து இதுல உண்மையாவே சந்தேகமா இருக்கு. அதாவது சார் 2026 தேர்தல் அது யாருக்கு முக்கியமான தேர்தல்னா திமுகவுக்கு தான். ஏனென்றால் அவங்க ஆளுங்கட்சி, அவங்க தோத்தாங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அப்ப அவங்க ரொம்ப முக்கியமா அதை பாக்குறாங்க. இல்ல திரு எடப்பாடி பழனிசாமிக்கு நீங்க தொடர் தோல்விகள்ங்கிறத எதிர்கொள்ள முடியல, அப்ப கட்சி தலைமைக்கான ஒரு நெருக்கடி வந்துரும் தானே? அதான் அந்த நெருக்கடியை கொடுக்கக்கூடியவர்கள் யார் யார்? சசிகலா அவர்கள், ஓபிஎஸ் அவர்கள், டிடிவி அவர்கள். அவங்களை இப்ப உள்ள சேர்க்காம விட்டா எடப்பாடிக்கு என்ன நெருக்கடி வரப்போகுது? இயல்பாகவே நீங்க அந்த கேள்விதான் எனக்கு இருக்கு சார். திரு எடப்பாடி பழனிசாமி தொடர்ச்சியா இந்த 4 ஆண்டுகள்ல பல விமர்சனங்களை எதிர்கொள்றாரு. ஒரு எதிர்கட்சி அவர் இருந்தாரா அப்படின்லாம் கூட நிறைய விமர்சகர்கள் கேட்கிறாங்க. அவருக்கான பெரிய நேரம்ங்கிறது கட்சியை கட்டுக்கோப்பா வைக்கிறது, சின்னத்தை பாதுகாக்கிறது, கட்சியை பாதுகாப்பது, தலைமை கழகத்தை பாதுகாப்பு, இதெல்லாம் தான் அவர் முழுக்க பண்ணாரு. அப்ப கட்சி அவர் தலைமையின் கீழ் வந்துருச்சு அப்படிங்கும்போது மீண்டும் ஒரு குழப்பம் வர்றதை எந்த ஒரு தலைவராது விரும்புவாங்களா? அது எப்படி நடக்கும்? என்ன சாத்தியப்படும்? தலைவர்கள் விரும்ப மாட்டார்கள். ஆனா இவங்க எல்லாரும் ஏற்கனவே கட்சியை விட்டு வெளியில இருக்கிறாங்கல்ல, அவங்கள வந்து உள்ள இழுப்பதன் மூலமாக இப்ப சேர சொல்றாங்க. ரெட்டை இலைக்கு வந்து ஓட்டு எவ்வளவு சரிஞ்சிருக்குன்னு. அது உண்மைதான், அதை மறுப்பதற்கெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆனா ஜெயலலிதா அம்மா காலத்திலே வந்து ரொம்ப பெரிய தோல்வி ஏற்பட்ட 2000 மணிக்கணும் 1996 வந்து 24% தான். அதற்கு பிறகு 2004 அவங்க வந்து பாராளுமன்ற தேர்தலில் தோல்வி அடைஞ்ச போது 33-34. சோ ரெட்டை இலைக்கும் வந்து ஜெயலலிதா அம்மா காலத்திலயும் வந்து சரிவுகள் இருந்திருக்கு அப்படிங்கிறீங்க. இருந்திருக்கு. பேசலாம் சார். ஸ்ரீனிவாசன் இவர் காலத்துல 20% இருக்குல்ல. ஓகே, ரைட், பேசலாம். ஸ்ரீனிவாசன் நினைஞ்சிருக்காரு, அவருடைய பேசலாம். ஸ்ரீனிவாசன், இன்னைக்கு செங்கோட்டையனுடைய இந்த எதிர்வினை அப்படிங்கிறது கட்சிக்கு கூடுதல் நெருக்கடியை, தலைமைக்கு கூடுதல் நெருக்கடியை உண்டாக்கியிருக்கா? நாங்கள் டிஜிட்டல் இந்தியாவில் இருக்கோம், கூட்டணிலாம் இருக்குது. சரி, ரைட், பேசுவோம். நான் ஒரே ஒரு செகண்ட். அண்ணன் ஷாம் வந்து அம்மாவுடைய தோல்வி பற்றியும் வாக்கு விகிதத்தை பற்றியும் சொன்னாங்க. வாக்கு வித்தியாசம் பற்றி சொன்னாங்க. ஆமா, 96ல படுதோல்வி அம்மா பார்த்தாங்க. சரி. ஆனா 2 வருஷம் இத்தனைக்கும் அப்ப அம்மா விட்டு அவ்வளவு முக்கியமான தலைவர்லாம் வெளில போனாங்க. சரி. ஆனா தொண்டர்கள் பக்கபலத்தோட 2 வருஷத்துல நாடாளுமன்றத்துல 98ல எவ்வளவு பெரிய வெற்றி அம்மா அடைஞ்சாங்க. அன்னைக்கு இருந்த மக்கள் தொகைக்கு அவங்களுக்கு கிடைச்ச ஓட் பேங்க் என்பது மிகப்பெரிய ஓட் பேங்க் சார்.
96 மக்கள் தொகை என்ன, இன்னைக்கு இருக்கிற மக்கள் தொகை என்ன? வாக்கு சதவீதம் தான். அதைத்தான் சார் சொல்றேன். மக்கள் தொகை மாற்றே இல்லையா? சாரி, அதுதான் வாக்கு சதவீதம். சாரி, வாக்கு சதவீதம் தான் சொல்ல வரேன். அன்னைக்கு இருந்த அந்த தொண்டர்களுடைய அந்த எண்ணிக்கைக்கு அருமையான வாக்கு சதவீதம் சார். அது ஒரு தோல்வி அம்மா சந்திச்சாங்கன்னா 98 கூட்டணி வந்து வேற மாதிரி, அதாவது பாமக, மதிமுக, பிஜேபி சேர்ந்தது சார். அம்மாவை பொறுத்த வரைக்கும் அம்மாவுடைய ஓட் பேங்க் எப்போ அம்மாவுக்கு இருந்தது சார். கூட்டணிகள் வந்தா அதுதான் தர கூட்டணிகளோட அதான் இவர் எப்படி கிளாஸிஃபை பண்றாருன்னா திராவிட ஓட்டு வங்கியும் ஆன்மீகவாதிகளோட ஓட்டு வங்கின்னு சொல்றாருல சார். அது ஒரே ஒரு விஷயம் சார், உங்களுக்கு தெரியாத வரலாறு இல்ல. அம்மா ஒரு தோல்வியை சந்திச்சாங்கன்னா அடுத்து 100 வெற்றி பெறுவாங்களா இல்லையா? அது உண்மையா இல்லையா? அதுக்கு மட்டும் அண்ணன் பதில் சொல்லுங்க. நாங்க கேட்கறது அதுதான். தோற்காத எந்த அரசியல் தலைவரும் கிடையாது சார். எல்லா கட்சிக்கும் தோல்வி வரும். ஆனால் ஒரு தோல்வியை சந்தித்தால் 100 வெற்றியை பெற்றார் புரட்சி தலைவி அம்மா. ஆனா இவர் தொடர்ந்து தோல்வியை சந்திச்சுக்கிட்டு ரெட்டையில வந்து எனக்கு கையில வச்சுக்கிட்டு இருந்து இந்த தொண்டர்களுடைய மனக்குமுறலை புரிஞ்சுக்கலங்கிறது எங்களுடைய மனக்குமுறலை தவிர தனிப்பட்ட முறையில எங்களுக்கு என்ன பங்காளியா பகையாளியா எடப்பாடி ஒண்ணும் கிடையாது. இந்த கட்சியில எங்களோட பயணிச்சவர் தான். இந்த கட்சி அழிஞ்சு போகும்போது வேடிக்கை பார்த்துட்டு உட்கார்ந்துருக்காரு. அவர் கூட சில கூட்டம் உட்கார்ந்துருக்கே, இப்பவாவது முடிச்சுக்கங்கன்னு சொல்றதுதான் எங்களுடைய கடமையா நாங்க செய்யறோம்.